அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக போய் கொண்டிருக்கிறது. சுமூகமான ஒன்றை எட்டியவுடன் விரைவிலேயே தலைமை கழகத்தின் சார்பிலே உங்களுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்படும். காங்கிரஸோட அதிமுக பேச்சுவார்த்தை நடத்ததா கூறப்படுது. 12 சீட்டு வரைக்கும் அதிமுக கொடுக்கறதாவும் அவங்க இல்லை, யூகங்களுடைய அடிப்படைகளுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. சார், கலைஞர் மெமோரியல் தொடங்குறது கூட திறந்த வைப்பு கூட காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்காங்க. அது வந்து அதிமுக பேச்சுவார்த்தை. காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணிக்கும் உள்ள கசப்புகள் வெளிப்பட்டிருக்கிறது. அந்த கசப்புகளுக்குள்ள நல்ல மருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திடம் இருக்கிறது என்று காங்கிரஸ் நம்பினால் விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதாவது இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் அவருடைய நீட்சியாக இருக்கிற அண்ணன் எடப்பாடியாரும் அதனுடைய உள்ளடக்கம்தான். ஆக எம்ஜிஆரையும் அம்மா அவர்களையும் பாராட்டி புகழ்ந்து பேசியிருப்பதை நாங்கள் வரவேற்கிறோம். அரசு விளம்பரத்தில் இந்தியாவினுடைய கொடிதான் இருக்க வேண்டும். வேற்று நாடுகள் கொடிகள் இருப்பது என்பது ஒரு நல்ல செய்தியாக பார்க்க முடியாது. காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கிறது தயார் அப்படிங்கிற நிலைமையில இந்தியா கூட்டணிக்குள்ளார அதிமுக இணையறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இல்லை, இதையெல்லாம் குறித்து இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்குள்ளாக விரைவில் நல்ல பதில் கிடைக்கும். தமிழ் மாநில காங்கிரஸோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி தாக்கத்தை ஏற்படுத்துமானா? தமிழ் மாநில காங்கிரஸ் ஏற்கனவே பாஜகவோடு தான் அவர்களோடு உறவில் தான் இருந்தார்கள். அவர்கள் தற்போது பாஜகவோடு இணைந்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர்கள் பிரிந்ததனால் பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லை. அதாவது இதுக்கெல்லாம் வெளிப்படையாக கருத்துக்களை இன்னும் 2-3 நாட்களுக்குள் நல்ல பதிலை நாங்களே தருவோம். தலைமை கழகத்தின் சார்பிலே அறிவிப்பார்கள். எங்கள் பொதுச் செயலாளர் இன்னும் 2-3-4 தினங்களுக்குள்ளாகவே மிக நல்ல செய்திகளை எல்லாம் அறிவிப்பார்கள். இந்த நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் மிகப்பெரிய ஒரு யூகங்களை அமைப்பதற்குரிய திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அருமை அண்ணன் எடப்பாடியார் மீட்டெடுத்து விட்டார். சார், இப்போ பாஜகவோட இதில் அழைப்பு இல்லை, விருந்தாளிக்கு தான் அழைப்பு தேவை, சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அழைப்பு தேவையில்லைன்னு பண்டூரி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. அவங்க பாஜக புறக்கணிச்சதையும் அவங்க இப்படி இதாக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர்களுக்கு வேறு வழியே இல்லை. கடைசி வாய்ப்பு பாஜகவோடு இணைவது தான். அங்கவும் சில சிக்கல்கள் இருப்பதாகத்தான் தகவல்கள் வந்திருக்கிறது. நன்றி.